பல வருஷத்து பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறை வார்த்தைக்கு நன்றி அப்பா. என்னை மறைத்து கொள்ளுங்க. அநேக வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கீங்க. இந்த செய்தி மூலமாகவும் என் வாயோடு இருந்து ஜனங்களோட பேசுங்கப்பா. ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனோட பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கொடாகுடியை பெருகுவீர்கள் என்று வார்த்தை காலையில் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறேன். லாபான் தன் சகோதரியை வாழ்த்தினது போல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சந்தோஷமாக இருக்கணும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படுவதாக. என்ற இறை வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்வோம். நீதிமொழி 8:13 வாசிப்போம். தீமையை வெறுப்பது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படுற பயம். என்னைக்கு நம்ம தீமையை வெறுக்கிறோமோ அதுதான். எதெல்லாம் தீமை? யோசிப்பு சொன்னா பாருங்க. இவ்வளோ பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு அந்த தீமை செய்வது எப்படி எப்படி நான் செய்ய முடியும்? வாசிப்பா அந்த வசனத்தை. அதே 39 வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இப்படிப்பட்ட ஒரு தீமையை நான் செய்வது எப்படி நான் செய்ய முடியும்? தேவனுக்கு விரோதமான காரியத்தை நான் எப்படி செய்ய முடியும்? நான் செய்ய முடியாது. தேவன் என்னோடு கூட நன்மை செய்யும்படி தேவன் என்னை பலருக்கு ஆசீர்வாதமாக பலருக்கு நன்மை செய்ய தான். இப்படிப்பட்ட தீமை என்னை நம்பி கொடுத்தார அந்த மனுஷனுக்கு விரோதமான பாவத்தை செய்வது எப்படி? நான் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. நான் ஒரு தேவனுடைய மனுஷனாக இருக்கிறேன், செய்ய முடியாது. லாபான் சொல்லுகிறான் யாக்கோபிட்ட, உனக்கு தீமை செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆனாலும் நேற்று இரவு உன்னுடைய தேவனாகி கர்த்தர் யாக்கோவோட நன்மை தவிர வேறொன்று பேசக்கூடாதுன்னு எச்சரிச்சார். யாக்கோவுக்கு தீமை செய்ய லாபான் இடம் கொடுக்கல, எச்சரிச்சிருக்கிறாரு. சொல்ல, தீமை செய்ய எனக்கு வல்லமை இருக்குது, ஆனால் உன்னுடைய தேவன் அதற்கு இடம் கொடுக்கல. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயனா என்ன அர்த்தம்? நன்மை செய்து பாட நோய்கிறது, தீமையை வெறுக்கிறது. நம்ம பலருக்கு நன்மை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் சவுல் எத்தனையோ முறை அந்த தாவீதுக்கு தீமை செய்யும்படி பல சூழ்நிலைகளை விரட்டிகிட்டே வரான். பட்டயத்தை எடுத்துட்டு ஈட்டியை எடுத்துட்டு தாவீதனை எங்கே பார்த்தாலும் கொன்று ஓடுவேன்னு சொல்லிட்டு தான் வந்தான். அந்த இடத்துல தாவீது தாவீதின் வசம் கையில் கிடைச்சும் அவனுக்கு விரோதமாக கை நீட்டலை. ஒரு அபிஷேகம் பண்ணவனுக்கு விரோதமாக கையை நீட்ட பயந்தான். ஏன்னா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுக்கு விரோதமாக என் கையை நீட்ட மாட்டேன் அப்படியே தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்துருந்தான். அப்படிப்பட்ட ஒரு நன்மை செய்யும்படி அழைக்கப்பட்ட தாவீது 24 கடைசியில் 1 சாமுவேல்ல, நான் உனக்கு நன்மை செய்தேன், நீ எனக்கு நன்மை செய்த, நான் உனக்கு தீமை தான் செஞ்சிருக்கிறேன், என்னில் இன்னும் பெரியவனாக இருப்ப, ராஜ்யபாரம் கையில் இருக்கும். கடைசி வசனம் என்ன வசனம் வாசி? தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். அப்படிங்களா? அப்போ தாவீது தேவனுக்கு பயப்படுகிறவன். அதனால தான் அவனால் நன்மை தான் செய்ய முடிஞ்சது, தீமை செய்ய முடியல. தேவனுக்கு பயப்படுற பயம் சவுல்கிட்ட இல்லை. அதனால தான் எப்போதும் தாவீதை விரோதித்து அந்த பொறாமையினால் கொலை செய்ய தான் துடிச்சான். ஆனால் தாவீதும் சவுல் கையில் கிடைக்கும் போதெல்லாம் அவனை காப்பாற்றினான். இப்போ தேவனுக்கு பயப்படுகிறவங்க யாரு? மற்றவனுடைய ஜீவனை காக்கிறது. இதுதான் யோசேப்புக்குள்ளே இருந்தது. நீங்களா தீமை செய்தீங்க, கர்த்தர் இன்று நடந்து வரும்போது நன்மையாக முடிய பண்ணினார். அவங்க சகோதரன் மாதிரி அவனை கொலை செய்ய தான் திட்டார்.
37-20 நினைக்கிறேன். அந்த வாரண்டா யோசேப்பான் கொன்று போடுவோம், அது சொப்பனை எப்படி பழிக்குதுன்னு பார்ப்போம். கொன்று போடன்னு நினைக்கிறாங்க. ஆனால் யோசேப்பு என்ன சொல்கிறான், நான் உங்களெல்லாம் காப்பாற்றுவேங்கிறான். இப்போ யாரு கர்த்தருக்கு பயந்தவங்கன்னு விளங்கி கொள்ளுங்க. மற்றவருடைய ஜீவனை காக்கிறவன் தான். இந்த உலகத்திலேயே இயேசு கிறிஸ்து முழு மனுக்குலத்தை தன் ஜீவனை கொடுத்ததுனால அவர் தான் பிதாவுக்கு பயந்த தேவகுமாரன், அவர் தான் ஆண்டவர் ரட்சகர். நம்ம எல்லாருடைய ஜீவனுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். திருட கொல்லம் அழிக்கிறது வருகிறான், வேறொன்றுக்கு வரானோ அவைகளுக்கு ஜீவனை உண்டாயிருந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொன்னார். நமக்காக அந்த ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்த இயேசு வந்தார். சிலுவையில் நமக்காக மரிச்சதுனால நம்ம ஜீவன் காக்கப்பட்டது. அப்போ இங்கே கர்த்தருக்கு பயப்படுற பயங்கிறது எது? தீமையை வெறுப்பது தான். தாவீது சவுலுக்கு நன்மை செய்தான், சவுல் தாவீதுக்கு தீமை செய்தான். அவனால தீமையை வெறுக்க முடியல, அந்த தீமையை அவனை பற்றி கொண்டுருச்சு. ஆனா தாவீது நன்மை செய்கிறவனா இருந்தான், அதனால அவனுக்குள்ள ஜீவன் இருந்தது. இதை விளங்கி கொள்ளுங்க. அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம்ங்கிறது என்ன? நன்மை செய்வது தான், தீமை வெறுப்பது தான். மற்றவர்களுக்கு முடிந்த மட்டும் நன்மை செய்யுங்க. நன்மை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய ஜீவன் காக்கப்படணுமா? யாத்ரா 1 நினைக்கிறேன், அந்த எபிரேய மருத்துவச்சிகள் அந்த எபிரேய பிள்ளைகள் எல்லாம் உயிரை காக்கப்பட்டு ஒன்று கடைசி தானம்மா, எபிரேய மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். அவங்க தேவனுக்கு பயந்ததினால தான் ராஜாவின் கட்டளையை மீறினாங்க. ராஜா சொல்றாரு, எபிரேய பிள்ளை ஆண் பிள்ளை உயிரோட வச்சேன்னா ஒருவனுக்கு உயிரோட இருக்கக்கூடாது. அந்த பிரசவத்தில் கொன்று சொன்ன அந்த கட்டளையை மீறி தேவ ஜனங்களை உயிரோட காப்பாத்தினாங்க. அதனால தான் வேதத்தில் சொல்ல, தேவனுக்கு பயந்ததினால் அந்த குடும்பங்கள் தலைத்தது. இந்த செய்தி கேட்குற தேவ பிள்ளைகளை, தீமை வெறுப்பதுன்னா என்னது? மற்றொரு ஜீவனை காப்பதுன்னு அர்த்தம். தேவனுக்கு பயப்படுற பயனான எபிரேய மருத்துவச்சிகளை போல ராஜாவின் கட்டளையை தாண்டி, ராஜாவுக்கு தெரிஞ்ச ராஜா கொலையை செஞ்சிருவான். அவங்க ஜீவனை வெறுத்து தேவ ஜனங்களை காத்ததுனால தான் அந்த குடும்பங்கள் தலைக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோசேப்பை தேசத்தில் 80 ஆண்டுகள் அரசாட்சி வச்சு இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை காக்க வைத்தார். இந்த செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் நன்மை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள், தீமையை வெறுத்துருங்க. அதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். அவனா மற்றவருடைய ஜீவன் காக்கப்படணும். மற்றவருடைய அழிவையோ மற்றவருடைய நஷ்டத்தையோ விரும்பாதவங்கன்னு அர்த்தம். மற்றவருடைய வாழ்க்கையை விரும்புகிறவங்கன்னு அர்த்தம். மற்றவரு நன்மையை விரும்புகிறவங்கன்னு அர்த்தம். நம்மை போல பிறர் நேசிக்கிறவங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு வேணும். இன்றைக்கு தீமை செய்கிற எண்ணங்கள் கூட நமக்கு வராதபடி காத்துக்கொள்ளுங்க. நன்மை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள். நல்ல பிதாவே, தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். நம்ம நன்மை செய்யும்படி அழைக்கப்பட்டுக்கிறோம். எதை சொல்கிறது? நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாகியிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை அறியவில்லை என்று. கர்த்தருடைய வார்த்தையின்படியே நாம் நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாகியிருக்கிறோம். அந்த வார்த்தையை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறவன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.